மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிறு சப்பாத்தியும் கேரட் சட்னியுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி காலைல பண்ணி பாருங்கள். ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சதுங்க. சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். ஒரு டம்ளர் பச்சை பயிறு எடுத்துருக்கேன். இதை நைட்லேயே நான் ஊற வச்சுருக்கேன் காலையில் பண்ணதுக்கு. பச்சை மிளகாய், மல்லித்தழை, கேரட்டு, வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நம்ம அது கூட சோம்பு, ஜீரகங்க, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றினா போகிறோம், நிறைய ஊற்றக்கூடாது. நம்ம இதில் கோதுமை போட்டு பிசைய போகிறோம். அரைச்சி எடுத்தாச்சு. வெங்காயம், மல்லித்தழை, ஜீரகத்தூள், அப்புறமாட்டு லெமன் சாறுங்க, ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு ஊற்றிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கோதுமாவை போட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு பிசைங்கங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாவு நிறைய போட வேண்டியிருக்கும். கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி பிசைஞ்சு வச்சு கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. சட்னிக்கு அரைச்சிக்கிடலாம். ஒரு 3 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 ஸ்பூன் தேங்காய், இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 4 பல் பூண்டுங்க, கொஞ்சமாக கேரட்டு, மல்லித்தழை கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் அரைச்சி நம்ம எடுத்து வச்சு தாளிசம் பண்ணிடலாம். தண்ணியாக வைக்கக்கூடாது, கட்டியாக தான் வைக்கணும். அரை ஸ்பூன் எண்ணெய், அரை ஸ்பூன் கடுகு, ஒரு வரமிளகா, கருவேப்பிலை தழைங்க எல்லாம் போட்டு தாளித்து சட்னியில் ஆட் பண்ணியாச்சு. மாவு நல்லா ஊறிச்சு. நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கணுங்க. அப்படியே தேய்ச்சியும் போடலாம், கட் பண்ணி எடுத்தும் போடலாம். நான் இன்றைக்கி கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்குங்க. சூப்பரான சப்பாத்தி போட்டாச்சுங்க. தவசை தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போடுங்க. மேலே எண்ணெய் வேணும்னா நீங்கள் தடவிடலாம், ஆப்ஷன் தான். வேண்டாம்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. நெய் தடவி போடலாம், பட்டர் தடவி போடலாம். சூப்பராக கிடைக்குங்க. நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவில் எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சுங்க. பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கேரட் சட்னி சூப்பராக இருக்கும். அதுக்கு டேஸ்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சப்பாத்தி கூட சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பா.